கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி என்னோடு கூட சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாது இருப்பார்களாக. இந்த வார்த்தையை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஒரு வினாடி என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைக்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீர்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலையிலும் இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை உம் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு இந்த மன்னாவினால் நாங்கள் போஷிக்கப்பட்டு இந்த வார்த்தை நிமித்தம் நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டுகிறேன். வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையில கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக சங்கீதம் 85ஆம் சங்கீதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்தி அதை வாசித்து அதில் உள்ள காரியங்களை எனக்கு விவரித்து காண்பித்து கொடுத்து அதை உங்களுக்கு சொல்ல சொன்னார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் என்று இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு மிக மிக தேவையானது சமாதானம். பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய கர்த்தர் ஆசாரியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை வாழ்த்தி ஆசீர்வதிக்க அவர்களுக்கு அறிவுரையாக என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 வரை உள்ள வசனத்தை சொல்லி, இப்படியாக சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசே மூலமாக ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லு என்று கர்த்தர் சொன்னார். என்னாகமம் 6:26 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்தும் பொழுது சமாதானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் வாழ்த்த விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாட்டிலே அவர் வாழ்ந்த நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் சொன்ன வார்த்தையை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே
கர்த்தர் தமது ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில கர்த்தருடைய சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம். என்னையோ, என் குடும்பத்தையோ, என் பிள்ளைகளையோ இந்த சமாதானம் இதுவரை ஆட்கொண்டதாக தெரியவில்லை. சகோதரியே, ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஏன் எங்கள் வாழ்விலே சமாதானம் இல்லை? எங்கள் குடும்ப வாழ்விலே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்விலே சமாதானம் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை ஏன் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை குறித்து எனக்கு விளக்கி சொல்லிக் கொடுத்தார். ஏன் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சமாதானத்துக்காக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து குமுறி அழுது கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் சமாதானத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக இந்த காலை வேளையில 3 பேருடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வாழ்விலே எப்படி இடைப்பட்டார் என்பதை எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். முதலாவதாக என்னோடு சேர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 43 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். உங்களுக்கு சமாதானம் என்று யோசேப்பின் வீட்டிலே, அந்த வீட்டுக்கு அதிகாரியாய் இருக்கிற அந்த சகோதரன் யோசேப்பின் உடன் பிறந்த சகோதரர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் மிகுந்த பயத்தோடு, கலக்கத்தோடு, சமாதானத்தை இழந்தவர்களாக இங்கு வந்து நிற்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் காணப்படுகிற அந்த சமாதான குலைச்சலை அவன் அறிந்து சொல்லுகிறான். உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குள் சமாதானத்தை இழப்பதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 42 அதிகாரம் 1-2 வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யாக்கோபு தன் குமாரர்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களுக்கு சமாதானம் இல்லாததற்கு காரணம் என்னவென்றால், கானானிலே பஞ்சம், கொடிய பஞ்சம். அதன் நிமித்தம் சமாதானத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 42 அதிகாரம் 21-22 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சமாதானம் இல்லாமைக்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் வந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். 22 வசனம், அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான்
உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். பஞ்சம் மாத்திரம் அல்ல அவர்கள் சமாதானத்தை இழப்பதற்கு காரணம். மற்றொரு காரணத்தை இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். அவர்களுடைய துன்மார்க்கமான ஜீவியம், செயல். இன்னும் தெளிவாக நீங்கள் அவருடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் 37 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். பிரியமானவர்களே, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். தன்னோடு பிறந்த தன்னுடைய சகோதரர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவருடைய துன்மார்க்க செயலை அந்த சிறு பிராயத்திலே அவர்களுடன் பிறந்த யோசேப்பு என்கிற சகோதரன் தன் தகப்பனுக்கு அவைகளை சொல்லி வருவான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். துன்மார்க்கம் சமாதானத்துக்கு எதிரிடையான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார் 48 அதிகாரம் 22 வசனத்திலே துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார் சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்போம் என்று சொன்னால் சமாதானத்தை நாம் இழக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இவர்கள் வாழ்விலே சமாதானத்தை இழந்ததற்குரிய காரணத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறேன். நீங்களும் கூட சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? அதற்கு காரணம் ஒருவேளை இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால், துன்மார்க்கமான செயலை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன், ஆண்டவரே, துன்மார்க்கத்தினாலே என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். ஆனால் அதே நாட்களில் அவர்களுடன் பிறந்த யோசேப்பு சமாதானத்தோடு கூட காணப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் துன்மார்க்கமான செயல்களில் ஈடுபடாமல் தன்னை காத்து கொண்டபடியினால். அப்படியே நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து இந்த வார்த்தையை கேளுங்கள். பிரியமானவர்களே, சமாதானம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். இரண்டாவதாக, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 அதிகாரம் 23-24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இரண்டாவதாக, கிதியோன் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு பக்தருடைய வாழ்விலே பயந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தாமே தேவனாகிய கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை, என்னை கண்டுவிட்டாய், நான் கர்த்தரை கண்டுவிட்டேன், ஆகவே நான் மரித்து போவேனோ செத்து போவேனோ என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார். அந்நாட்களில் சமாதானத்தை இழந்ததற்கு காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிதியோனுக்கு உனக்கு சமாதானம் என்று சொன்னவர் அந்த இடத்திலே இருந்த மக்களுக்கு சமாதானம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த கிதியோனுக்கு மாத்திரம் உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறாரே. அப்படி அந்த கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே சமாதானத்தை இழந்ததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி அவர்களுடைய ஆகாரத்தை, ஆடு மாடுகளை, கழுதைகளை ஒன்றையும் வைக்காதபடிக்கு அழித்து போடுவார்களாம். அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போவார்களாம்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த பிரகாரமாக கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு விதை விதைத்து அவர்கள் வேலை செய்வார்கள். அவருடைய வேலையின் பலனை மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் அவளுக்கு விரோதமாய் வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துச் செல்வார்களாம். அது நிமித்தம் பொருளாதாரத்திலே சீர்குலைந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்று அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் வாழ்விலே பொருளாதாரத்திலே சீர்குலைந்து போனதற்கு காரணம் என்ன என்று இந்த வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த சத்தியம் உங்கள் உள்ளத்தை உடைக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு விருப்பமில்லாத, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை இழந்ததற்கு காரணத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரின் சொல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் கேளாதபடியினால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றும் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளாமல் போனீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்காது. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்துக் கொண்டு வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்களோடு வாழ்ந்தவர்களுக்கு சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்தும் அவருடைய செயலை குறித்தும் எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். அதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் கொஞ்சம் கோதுமையை எடுத்துக்கொண்டு போய் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்பதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்கிற கிதியோனை கர்த்தர் பார்த்தார். அவனை உற்று பார்க்கும் பொழுது அவனுக்குள் இன்னொரு குணாதிசயத்தையும் கர்த்தர் கண்டெடுத்தார். அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தன்னை தாழ்த்துகிற ஒரு குணாதிசயம் உடையவராய் இந்த கிதியோன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தவனை கண்டார். தாழ்மையுள்ள குணாதிசயம் உடையவனை கண்டார். அப்படிப்பட்ட குணாதிசயம் உடைய அவனிடத்திலே கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் கண்டெடுத்தார். பிரியமானுள்ளே, அதனால் தான் அவனுக்கு மாத்திரம் உனக்கு சமாதானம் என்று சொன்னார். வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவருடைய சொல்லை கேளாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பக்கம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்த கிதியோனை கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அவரிடத்தில் காணப்பட்ட தாழ்மையை காண்பித்துக் கொடுக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்த கிதியோனை காண்பித்துக் கொடுக்கிறார். சமாதானத்தை இழந்ததற்குரிய காரணத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய வசனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்த கிதியோனை போல, தன்னை தாழ்த்தின கிதியோனை போல, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கிதியோனை போல உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். ஒருவேளை கர்த்தரை நான் தரிசித்து விட்டேனே என்று சொல்லி நான் மரித்து போவேனோ என்று சொல்லி கிதியோனை போல நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானத்தை இழந்து போனார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு சொல்லுகிறார். சமாதானத்தை இழந்ததற்குரிய காரணத்தை சொல்லியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்குரிய காரியத்தையும் நமக்கு விவரித்து காண்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக, என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் கோத்திரத்தார் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருகிறது. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். யாருக்கு நேராய் வந்தது பிரியமானுள்ளே? ஆரோனுடைய குமாரனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ் ஒருவர் மாத்திரம் கர்த்தருடைய பார்வைக்கு நலமான ஒரு காரியத்தை செய்தார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை செய்தார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு மாத்திரம் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறார். மற்ற ஜனங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை அவர்கள் இழந்திருக்கிறதையும் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்திலே காண்பித்து கொடுத்தார். அதே என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கினார்கள் என்று என்னாகம் 25:11 நாம் வாசிக்கிறோம் பிரியமானுள்ளே. அதே என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்வார்த்தை என்னவென்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களோடு கூட இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ற வார்த்தையை கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். யாருக்கு? தனித்து வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த மந்திரமும் எந்த குறி சொல்லுதலும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் தாமே ஒரு காரியம் நடக்கிறது பிரியமானுள்ளே. என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ஏன் சமாதானம் இல்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வேசித்தனம் பண்ண தொடங்கின காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். சமாதானத்தை அவர்கள் இழந்ததற்கு காரணம் வேசித்தனம் என்று எனக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அதே என்னாகமம் 25:6ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் காணப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு சமாதானம் இல்லை. வேசித்தனம் எந்த இடத்தில் காணப்படுகிறதோ அவர்களுக்குள் சமாதானம் இருக்காது என்று எனக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலையில் தானே என்னாகும் 25:7-8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து
ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. மூன்றாவதாக எனக்கு கர்த்தர் யாருக்கு சமாதான உடன்படிக்கையை கட்டளையிடுவார்? வேசித்தனம் நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பினகாசை போல நீ எழுபுவாய் என்று சொன்னால் உனக்கு சமாதானத்தை உடன்படிக்கையாக கட்டளையிடுவார். அதே வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வேசித்தனம் பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்திலோ நாமோ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வேசித்தன வாழ்க்கைக்குள்ளே வாழ்வோம் என்று சொன்னால் சமாதானத்தை இழந்து போய் விடுவோம். பிரியமானுள்ளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நான் சமாதானத்தை கூறுவேன் என்று. இந்த நாளிலே சமாதானத்தை அவர்கள் ஏன் இழந்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். சமாதானத்தை இந்த வேத வசனங்களில் எப்படி அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல நானும் வாழ்ந்து சமாதானத்தை இழந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு யோசேப்பை போல, கிதியோனை போல, பினகாசை போல கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என் நிமித்தம் சமாதானத்தை என் குடும்பங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிற நீங்கள் யாராயிருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலையில தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுகிற எங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்பா, ஏன் எங்களுடைய வாழ்விலே சமாதானம் இல்லை என்பதை குறித்து நீர் பேசினீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் புத்திரரை போல கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேளாதபடிக்கு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பின் சகோதரர்களைப் போல துன்மார்க்க செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள துன்மார்க்கமான செயலை விட்டுவிட்டு யோசேப்பை போல கர்த்தருக்கு முன்பாக நான் நடக்கை உள்ள ஜீவியம் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவள் ஜெபங்களை கேட்டு அவளுக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் மனம் வருந்தி உம்மிடத்தில் தன்னுடைய துன்மார்க்க செயலுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களே, அந்த ஜெபத்தை கேட்டு அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது போல, கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது போல நானும் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் கிதியோனை போல கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்யும்படியாக என்னை நான் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற தாயை பாரும் ஆண்டவரே, தகப்பனை பாரும் ஆண்டவரே, சகோதரனை பாரும் ஆண்டவரே, சகோதரியை பாரும் ஆண்டவரே, வாலிபர்களை பாரும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. அவர்கள் தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் கிதியோனை போல ஜெபம் பண்ணுகிறதை கர்த்தர் கண்டெடுத்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து எந்தெந்த பகுதிகளிலே சமாதானத்தை இழந்து போனார்களோ அதற்காக அவர்கள் மனம் வருந்தி ஜெபிக்கும் பொழுது அவள் ஜெபங்களை கேட்டு அவளுக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இஸ்ரவேல் புத்திரர்கள் காணப்பட்ட அந்த வேசித்தனம் எனக்குள்ளே, என் புருஷனுக்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பினகாசை போல பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்பி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற அந்த வேசித்தனத்தை நீர் அழித்து போடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீர் அவர்களுக்கு சமாதானத்தை உடன்படிக்கையாக கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உமக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட சத்திய வசனத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி அக்ஸீலியா நேசராஜ், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, நம்பர் 70, கிழக்கு விஜிபி நகர், சாலாமேடு, விழுப்புரம் 605401, தமிழ்நாடு, தென் இந்தியா.
செல் நம்பர் 9940686006. எங்கள் இமெயில் விலாசம் smaryauxilia@gmail.com. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.